This morning சுந்தரையா கிட்ட எங்கேயாவது வெளியே போகணும்னா பெர்மிஷன் வாங்குறது ரொம்ப ஈஸி. It's very easy to get permission from Pastor Sundaram to go out. நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கணும். You ought to dress yourself. ரெடி ஆயிரணும். Be ready. பேக்கை கையில் எடுத்துக்கணும். You got to take your bag. பாஸ்டர் Say, இன்னொரு வீட்டுக்கு நான் போகணும், போயிட்டு வரட்டுமா? I got to visit this house. Can I? ரெடி ஆயிட்டு இல்லை. You're ready now. You can go. ஒரு தடை கிடைக்காது. உடனே பெர்மிஷன். There won't be any obstacle he would say. இருமணி சொன்னா கேட்க போற. So if I now ask you to stay, நீ ரெடி ஆயிட்ட. you have become ready. You go. Now you can go. ஆனா ஒரு லுங்கி கட்டிக்கணும். But you have to. ஒரு பனியன் போட்டுக்கணும். You have to have. ஒழுங்கா முகம் கூட கழுவ கூடாது. You not have to wash your face. நேரா போயிட்டு பாஸ்டர் இன்னொரு வீட்டுக்கு போகணும் பாஸ்டர். Pastor, I have to go to this house. போயிட்டு வரட்டும் பாஸ்டர். Can I go? கீழே இருந்து மேலே ஒரு பார்வை பார்ப்பாரு. He will stare at you from top to bottom. கீழே இருந்து மேலே பார்ப்பாரு. From top to bottom. அவசியமா கண்ணை முடிக்க வருங்க. அவசியமா. He will close his eyes. Is it necessary? கண்டிப்பா போகணுமா? Should you ought to go? நீங்க அனுப்புனா நான் போறேன். If you send me, அந்த வார்த்தை சொல்லிட்டீங்கன்னா நிச்சயம் அனுப்ப மாட்டாரு. He would definitely not send you. அடுத்த கேள்வி கேட்பாரு. Next question, what you would ask? எதுக்கு போகணும்? What for you got to go? அதுக்கு எல்லா ரீசன் சொல்லணும். So you ought to give the reason. அது சரியா இருந்தா, if that appears to be proper, ரொம்ப யோசித்து தலை மேலே கீழே ஆடும். அதிகமா ஆடாது. He will not. 99% தலை ஆடாது. 99% he will not nod his head. ஆனா தலை ஆடாம உங்க முகத்துல மாற்றம் வந்தது தொலைஞ்சிங்க. If there's a change in your face because வேண்டாம்னா வேண்டாம். Not needed means not needed. அவ்வளவுதான். That's the end thereof. அவ்வளவுதான். That's the end of it. எல்லா பயத்தோடு நான் சொல்லுவேன். With all fear I tell you. என் தங்கச்சி குழந்தை பிறந்துச்சு. So my sister gave birth to a baby. நான் தான் அவளுக்கு அப்பாவும் நான் தான், அவளுக்கு அண்ணனும் நான் தான். I am her mother. I am her father as well as a brother. பாஸ்டர் சாப்பிட்டு 1 மணி நேரம் படுப்பாரு. Pastor used to lie down for அந்த 1 ஹவர்ல என்னோட சைக்கிளில் நீங்கள் யாரும் ஏன் கூட மிதிக்க முடியாது. அவ்வளவு ஸ்பீடில் போனால் 20 மினிட்ஸில் போயிடுவேன். 20 மினிட்ஸ் எங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கு, 20 மினிட்ஸ் பிள்ளைய பார்க்கறதுக்கு, 20 மினிட்ஸ் திரும்பி வர்றதுக்கு 1 ஹவர் எழும்புறதுக்குள்ள நான் வந்துடுவேன். So 1 hour before you could get up, I could return. பாஸ்டர் சாப்பிட்டாரு. Pastor had his meal. நான் வேகமாக போனேன். பாஸ்டர் என் தங்கச்சி குழந்தை பிறந்திருக்கான், பார்த்து வந்துருக்கேன். My sister has given birth to a baby. Can go? ரொம்ப அவசரமா? Is it necessary? ரொம்ப அவசரமா? Is it urgent? அவசரம் இல்லை பாஸ்டர். Pastor, it's not urgent. நீங்கள் அனுப்புனா போகிறேன். If you send me, I will go. எவ்வளோ நேரம் பேசினார் தெரியுமா? அனுப்புனா போகிறேன்னு நீங்கள் நம்ப மாட்டீங்க. 2.5 மணி நேரம் பேசினார். 2.5 hours he sermoned me on that subject. ஏன் ஒரு ஆளுக்கு 2.5 மணி நேரம் பேசினார்னா உங்களுக்கு பேசுறதுக்கு நல்லது. நீங்க உங்களை உட்கார வச்சு பேசுறது நல்லதுன்னு நினைக்கிறேன். I think it's ஒரே ஒருத்தனுக்கு ஒரு ஊழியக்காரன் தன்னுடைய மாம்சத்துக்கு எப்படி செத்து இருக்கணும். ஒரு ஏழை விசுவாசி புள்ள பிறந்தா இப்படி துடிப்பியா? உன் தங்கச்சிக்கு உடனே துடிக்கிறியேன்னு சொல்லி போறேன்னு சொன்னதுக்கு மனுஷன் 2.5 மணி நேரம் பிரசங்கம் பண்ணார். For 2.5 years he gave me a sound counsel whether நான் அப்படித்தாங்க வளர்ந்தேன். That is how I was. பேசிட்டு சீக்கிரம் போயிட்டு வாருனார். So after having spoken he said, okay. நான் சொன்னேன் காஃபிக்கு டைம் ஆயிடுச்சு. It's time for your coffee, Pastor. அடுத்த காஃபிக்கு டைம் ஆயிடுச்சு. It's time for your coffee, Pastor. இன்னொரு நாள் போறேன் பாஸ்டர் சொன்னேன். Some other day. நான் எப்போ போனேன் தெரியுமா? When I went. அவளுக்கு அடுத்த பிள்ளை பிறக்கும்போது எனக்கு கல்யாணம், பிள்ளைய கூட்டு வந்து அப்பதான் பார்த்தேன். So next time when she was conceived, it was my marriage. She brought. ஆனால் தாங்க தைரியம் வந்து பேசிக்கிட்டு இருக்கேன். 1 ஹவர்ல போய் பார்த்து வந்துடலாங்க. அவர் எத்தனை வாட்டி தூங்கினாரு, எப்போ போவார், எப்போ வருவார் எனக்கு தெரியும். I know. சொல்லாமலே போயிட்டு வந்துடுவேன். So without telling him I can go. போனேன். போகலங்க. கர்த்தரை சாட்சியா வச்சு நான் சொல்றேன். Keeping அது ரைட் ஆர் ராங், whether it is right or wrong, எனக்கு தெரியாது. I do not know. நான் சொல்றேன், நீங்க ஒப்பு கொடுத்து பாருங்க. I tell you, surrender yourself to God. அது எவ்வளவு பீஸ் தெரியுமா? How peaceful it would be. அது எவ்வளவு ஆவியான அப்படி தான் நடத்துறாரு.
It's the Spirit of God. உங்க விருப்பத்துக்கு நடத்த மாட்டாரு. He would not lead you. உங்க இஷ்டத்துக்கு நடத்த மாட்டாரு. He would not lead you. உங்களுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழியில தேவன் நடத்த He மாட்டாரு. would not lead you in a path which அவருடைய வழி ரொம்ப பயங்கரமானது. His path is terrible. அதனால தான் சொன்னா, Therefore he says, ஆண்டவரே, Lord, உம்முடைய செவ்வையான வழியில நீர் நடத்தும். please lead me in the right path, Lord.